வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காயை குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்து நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு தேய்க்கரண்டி உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் அது கூடவே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மசாலாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காரத்துக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு உருண்டை அளவு சைஸு புளி எடுத்துக்கோங்க. அது கரைச்சி எடுத்து வச்சுட்டு மசாலா அந்த மாதிரி எண்ணெயோட பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா புளி கரைசல் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு கொதித்து இறக்குனிங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.